செந்தமிழனா ஈழத்துல போய் நல்ல வேலை ஏஐ தொழில்நுட்பம் சமீபத்தில் வந்துச்சு. இதை மட்டும் 2009 வந்திருந்தா அப்படியே உண்மையிலேயே ஆமை கறியில சாப்பிடுற மாதிரி ஏஐல கொண்டு வந்திருப்பாரு. இப்போ கடைசியில மான் கறியில ஊறுகாய். உலகத்துல யாரு எந்த ஊறுகாய் கண்டுபிடிச்ச மாமி கூட நிர்மலா மாமியை கூட கேட்டா கூட இப்படி ஒரு ஊறுகாய் அந்த மாமியால பார்த்திருக்க முடியாது. மான் கறி ஊறுகாய். இனி என்னென்ன வரப்போகுதோ நாளுக்கு என்னன்னா அவரை பத்தியே பேசிட்டு இருக்கணும். அவரை பத்தி எது தப்போ ரைட்டோ அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கணும், விமர்சிச்சுட்டு இருக்கணும், கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் தன்னை பத்தியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கணும் மாதிரி. அவருக்கு உடனே ஒரு கிடப்பாரு, அந்த ஆள் கிடப்பாரு என்னாச்சுன்னு தெரியல, அந்த கிடப்பாரு எப்ப மழுகி போச்சுன்னு தெரியல. பார்ப்பன கிடப்பாரை எடுத்துக்கிட்டு வருவாரா? அது ஆயிரக்கணக்கான வருஷமா அந்த பார்ப்பன கிடப்பாறையால முடியாம தாண்டா நீ திணறிட்டு இருக்கான். அந்த பார்ப்பன கிடப்பாறை இந்தியா பூரா செல்லுது, தமிழ்நாட்டுக்கு வந்தா அது காணாம போகுது. ஆனா என்ன திமிரு இருக்க முடியும்? நம்முடைய வரலாற்றை பதிவு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னுடைய பணிகளையும் இணைத்து ஒரு குறும்படத்தை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். அது என்னுடைய செய்திகள் என்பதை விட என்னுடைய வயதுக்கு என்னுடைய பணிக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த இயக்க வரலாறு தான் இந்த ஆவணப்படமாக பார்க்கின்றேன். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அத்தனையும் ஒரு போராட்ட களமாக அமைந்தது. அதை ஒரு சுருக்கமாக இங்கே அவர்கள் பதிவு செய்து என்று சொன்னால் நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பு, அமர்ந்து பார்ப்பது சிரமம் என்ற காரணத்தால் சுருக்கமாக எடுத்து தோழர்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய செய்திகள் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு இயக்கத்தின் பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அமைந்திருக்கின்றது. அது எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவார்கள். தோழர் சங்கமித்ரா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதே போல் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்கள் கூட சொல்லுவார். எல்லோருமே பதிவு செய்ய வேண்டும். ஒரு பொதுத்தண்டில் ஈடுபடக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எல்லா செய்திகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். அப்படி பார்த்தால் இங்கே நான் திராவிட கழகத்திலே இணைந்து மாணவர் பருவத்திலேயே அதில் சொல்லப்பட்டது போல மாணவர் பருவத்திலேயே திராவிட கழகத்தில் இணைந்து பணியாற்றினேன். அப்போது அதை தொடர்ந்து இயக்கத்தில் திராவிட கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களால் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகின்ற போது இந்த மதுரை மாவட்டத்தில் வந்து நிறைய நாள் தங்கியிருந்து பணியாற்றி இருக்கின்றேன். இங்கே தோழர் தமிழ்பித்தன் அவர்கள், அவர் பேர் தமிழ்பித்தன் இல்லை, பழனி பேர். அவர் இயற்கையான பேர் பழனி தான். அவர் அறிமுகமாகும் போது இயக்கத்துக்கு வந்தபோது அப்படித்தான் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த பணிகளை ஈடுபட்டு போல இங்கே நிறைய நாள் தங்கியிருந்து இங்கே ஈழ விடுதலை இவர் ஐயா வைகோ அவர்கள் பதிவு செஞ்ச மாதிரி மதுரையில் தமிழீழ விடுதலை மாநாடு 83ஆம் ஆண்டு நடத்தினோம். ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் தலைமையில் நடந்தது. கலைஞர் அவர் வந்தார், அமிர்தலிங்கம் வந்தார். அந்த மாநாட்டில் தமிழீழ தேசிய கொடியை ஏற்ற குமரி நாடான் என்ற தமிழ் புலி, அந்த தமிழீழ விடுதலை புலி தோழர் குமரி நாடான், அது புனைப்பெயர் தான், அவர் பேர் இயற்கையான பேர் வேறு, இயக்கம் சூட்டிய பெயர் குமரி நாடான். அவர் தான் அந்த கொடியேற்றுவாக அறிவித்து இந்த மாநாடு இங்கே நடந்தது. அப்போல்லாம் இங்கே வந்து நாங்கள் பணியாற்றியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இங்கே உங்களுக்கு தெரியும் ஐயா தேவசகாயம், அதே மாதிரி நீர்காத்தலிங்கம், இதெல்லாம் அன்றைக்கு எங்களுக்கு மூத்தவர்கள் வழிகாட்ட இங்கே வந்து மகேந்திரன், இறந்து போன வழக்கறிஞர் மகேந்திரன், இங்கே தோழர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய பணி தொடங்குகின்ற போது இங்கே பக்கத்தில் காலேஜ் ஹவுஸ் பக்கத்தில் நீதி லாட்ஜுன்னு ஒன்று இருக்கும். அந்த நீதி லாட்ஜில் தான் புலிகளுடைய அலுவலகம் இருந்தது. அப்போ ஈழத்திலிருந்து படகுல வரக்கூடிய தோழர்கள் சில பேர் இங்கே தான் இருந்து இங்கே இந்த தென்பகுதியில் விடுதலை புலிகள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள்.
அப்போ அங்கே தான் அவங்க பக்கத்திலேயே முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள், அவர் ஒரு பகுதியில் அறையில் இருப்பார், இவர்கள் ஒரு அறையில் அமைப்பு அலுவலகம் வைத்திருப்பார்கள். அப்படி அங்கே தான் விடுதலை புலிகளை இங்கே வரும்போது சந்திப்போம். அதே நேரத்தில் இங்கே பழக்காட்சியில் காட்டியது போல விடுதலை புலிகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பயிற்சி கொடுத்து பிரச்சாரத்துக்கு அவருடைய கண்காட்சிகளை அமைத்து அந்த கண்காட்சிகளெல்லாம் பேபி சுப்பிரமணியம், பேபி என்று தான் அழைப்போம், அவர் பேர் சுப்பிரமணியம், பேபி சுப்பிரமணியம் அவர்கள் அதை அமைத்து கொடுத்து அதை அவர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க 83க்கு முன்னாடி அந்த கருப்பு ஜூலை நடக்கிறதுக்கு முன்னாடி கருப்பு ஜூலை தான் ரொம்ப மிக எப்படி முள்ளிவாய்க்கால் துயரமோ அதை விட முதல் துயரம் கருப்பு ஜூலை 83ல் நடந்தது. அந்த கருப்பு ஜூலையின் சமயத்தில் அவர் இங்கே வந்து பிரபாரன் மதுரையிலே இருந்திருக்கார். பிரபாரனுக்கும் இவர் பிளாட்டு தலைவர், அவர் பிளாட் தலைவர் இல்லை உமா மகேஸ்வரன், அவருக்கு 2 பேர்த்துக்கு இயக்கம், 2 பேரும் ஒரு அமைப்பாக இருந்து வெளியில் வந்து அவர் மோதல் ஏற்படுது. அதில் சென்னையில் பாண்டி பஜாரில் துப்பாக்கியால் சுட்டுக்கிறாங்க. அதில் கைதானவங்க 2 பேரையும் காவல்துறை வழக்கு தொடுத்து 2 பேருக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு அதுலேருந்து பிணையில் வர்றாங்க. கண்டிஷன் பெயிலில் தலைவர் பிரபாகரன் மதுரையில் நெடுமாறன் அவருடைய அடைக்கலமாக கொடுத்து மதுரையில் தான் இருக்கிறார் 82, 83. அப்படி இங்கே அந்த சமயங்களில் கண்காட்சி இங்கே நடத்துவாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களால கொண்டு போக முடியாமல், ஏன்னா அப்போ இதெல்லாம் பேசப்படலை, யாரும் நேரடியாக ஆதரவு இல்லை. பெரியார் திடலில் பேபி சுப்பிரமணியம் ஒரு கண்காட்சி நடத்தினார் திராவிடர் கழக மாநாட்டில். அப்போ அதை பார்க்குற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதை பார்க்கும்போது தான் இங்கே யாருக்கும் தெரியல, விளம்பரம் இல்லை, இப்படி ஒரு திடலுக்குள்ளே வைக்கிறீங்களே, இதை தெருவுக்கு கொண்டு போனால் எல்லோரும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னா. ஆமாண்ணே பார்ப்பாங்க, யாராவது செய்யணுமே அப்படின்னாரு. நாங்கள் செய்கிறோம், கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டோம். சரின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் 83ல் அவ்வளோ படம். அப்போல்லாம் புலிகள்னு படமே இருக்காது, யாரும் எந்த புலியும் விடுதலை புலியை அடையாளப்படுத்தி இருக்க மாட்டாங்க. பிரபாரம் படம் கூட அந்த கண்காட்சியில் இருக்காது. ஏன்னா யாருக்கும் அவங்க தலைமறைவாக இருந்த காரணத்தால், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, தலைமறைவாக இருக்காங்க, தெரியக்கூடாதுன்னு. அதனால் அந்த கண்காட்சியை கோவையில் கொண்டு போய் தெருவில் பேருந்து நிலையத்தில், அப்போது யாழ் புத்தக கண்காட்சின்னு புத்தக கண்காட்சி ஒன்று நடத்திட்டு இருந்தோம். அதை எடுத்துகிட்டு புலிகள் கண்காட்சி அந்த இடத்துல வச்சு, அப்போ அந்த நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த இதுவும் நடக்குது. கருப்பு ஜூலை குட்டிமணி ஜெகனெல்லாம் கொல்லப்படுறாங்க. அப்போ தான் ஈழத்தில் போஸ்டர்கள் கொழும்பில் சிங்களவன் என்ன போஸ்டர் போடுறான்னா, தமிழர்களுடைய கறி இங்கே கிடைக்கும், ஆட்டுக்கறி கோழிக்கறி கிடைக்குங்கிற மாதிரி தமிழனுடைய கறி கிடைக்கும்னு ஒரு போஸ்டெல்லாம் கறிக்கடையில் தொங்க விடுறான். அந்தளவு கொடூரமாக இருக்குது. ரொம்ப பத்திரிகைகள் செய்தி, அப்போல்லாம் பத்திரிகை தான், வானொலி தான், படிக்க மக்கள் இடத்துல கண்ணீரும் கம்பளையுமா இங்கே ஒரே சோகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த கண்காட்சி வச்சோம். மக்கள் இடத்துல பேர் எழுச்சி, அதை பார்த்து செய்திகள் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பொறுக்க முடியாமல் இதை போராட்ட காலமாக மாற்றணும்னு நாங்களே 2-3 பேர் முடிவு பண்ணி மாணவர் போராட்டமாக கொண்டு போகலாம் அப்படின்னு அறிவித்து ஒரு மாணவர் போராட்டம் அறிவிக்கிறோம். அறிவித்த உடனே மாணவர்களை போய் சந்திக்கிறோம். கல்லூரியில் பள்ளியெல்லாம் எல்லா இடத்துலையும் பேர் ஆதரவு மாணவர்கள். பெண்கள் கல்லூரி எல்லாம் கோயம்புத்தூரில் அவனாசிலிங்கம் ஹோம் சென்சர் இருக்குது, அந்த பெண்கள்லாம் வெளியிலே வரமாட்டாங்க. பெரியநாயக்கம் பாளையத்தில் வித்யாலயம் இருக்குது, ராமகிருஷ்ணா வித்யாலயம்னு, அது சாமியார் கல்லூரி. வேட்டி தான் பசங்க வேட்டி தான் கட்டிட்டு போவோம், கதர் வேட்டி தான் கட்டிட்டு போவாங்க. அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே ஆதரவு. அது உடனே அறிவித்தோம். அதே மாதிரி அந்த கருப்பு ஜூலை நடந்து 2-3 நாட்களில் இந்த மாணவர் போராட்டம் ஏறக்குறைய 20,000 மாணவர்கள் தெருவுக்கு வந்தாங்க. ரயில் நிறுத்தினோம். முதல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அந்த மாணவர்கள்
ரயிலில் நான் யாருன்னே மாணவர்களுக்கு தெரியாது. நான் மாணவர் தலைவர்களை மட்டும்தான் பார்த்துருக்கேன், மாணவர்கள் யாரும் பார்த்ததில்லை. அப்போ போலீஸ் அந்த இதில் கூடி நான் பகுதி முழுக்க 20,000 பேர் ஒரு இடத்துல தெருவில் உட்காந்து அப்படி இருக்கும். உட்காந்து அப்போ காவல்துறையும் கலெக்டரெல்லாம் நீங்கள் தானே கூட்டினீங்க, போதும், காலையிலேருந்து நடக்குது, மதியம் ஆயிடுச்சு, போதும், ரயிலெலாம் நிறுத்தியாச்சு, இன்னைக்கு ஓடாது, நீங்கள் கலைஞ்சு போக சொல்லுங்கன்னு. சரி, நானும் ஏதோ ரயிலில் இது போலீஸ் வண்டியில் ஏற்றி சொல்கிறாங்க. மேலே ஏறி மாணவர்கிட்ட சொல்லலான்னு பேசுகிறேன். மாணவர்கள்லாம் என்னை தெரியாது, அவன் கொந்தளிப்பில் இருக்கிறான், கோவத்தில், என்னை யாருன்னு தெரியாது. உடனே அவங்க நீ இறங்குடா அப்படின்னாங்க. முதல்ல நீ இறங்குடான்னாங்க. எனக்கு அவன் இறங்குடான்னு சொன்னது கோவம் இல்லை, ஒரே சந்தோஷம். அப்பா பத்திக்கிச்சு, போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா. அது அன்னைக்கு அங்கே ஏற்பட்ட அந்த போராட்டம் அப்போ அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பரவுது, தமிழ்நாடு பூரா பரவுது. அது கோவையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி நாங்கள் தனியாக பண்ணுறோம் அப்படின்னு பிஹெச்டி அவங்க போய் விமானத்தில் கொண்டு போய் போஸ்ட் ஓட்டுறாங்க. விமானத்தில் போய் விமான நிலையத்துக்குள்ளே போய் நிற்கிற விமானத்தில் இப்போ காவல்துறை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் எழுச்சி, ஏதாவது கை வச்சா ரொம்ப இதாயிருன்னு விட்டுட்டாங்க. போய் விமானத்தில் போய் அப்போல்லாம் இலங்கை இந்த இது பிரச்சனை அவ்வளோ தெளிவாக இல்லை. அதுவும் இலங்கை தமிழர்கள் தான் இப்போ சொல்லுவோம், ஈழத்தமிழர்கள் கூட சொல்ல தெரியாது. இலங்கை தமிழர்கள், இந்திய அரசே இலங்கை தமிழர்களை காப்பாற்று அப்படிங்கிறத அப்போது நம்பணும், காப்பாற்றணும். அதனால் இந்த முழக்கமெல்லாம் அப்போ வச்சோம். அது மாதிரி சோரிட்டியெல்லாம் ஓட்டுறாங்க. இன்னொரு கல்லூரி அடுத்த நாள் இன்னொரு கல்லூரி சிஐடின்னு உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்குது பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி. அவங்க நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் இரவு சாயந்தரம் ஜெயந்தி ஜனதான்னு ஒரு வண்டி வடநாட்டுக்கு போகுது. அதை போய் பின்னாடி அவங்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி ரயில்வே லைனு, இவங்க போகிற இன்ஜினியரிங் மாணவர்கள், அவங்களுக்கு சுத்தியல், ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவர்லாம் கையில் கிடைக்குமில்ல எல்லாம் தூக்கிட்டு லைனுக்கு போயிட்டாங்க. இப்போ தீப்பந்தம் வச்சுட்டு நிற்கிறாங்க. ட்ரெயின் வரும்போது நிறுத்துகிறாங்க, ரயில் நிற்கிது. அத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த ரயில் இன்ஜினு பொட்டி எல்லாத்துலேயும் வீலெல்லாம் இருக்கிற நட்டு போல்ட்டெல்லாம் கழட்டுறாங்க. இருட்டில் நைட் 8 மணிக்கெல்லாம் கழட்டி விடுறாங்க. அப்புறம் உடனே ரயில் நின்றுச்சு. மாணவர்கள்லாம் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஆனாலும் 4 மணி நேரம் ரயில் எடுக்கலை. என்ன இவங்கெல்லாம் எல்லாம் கழட்டி விட்டாங்களே, எதை கழட்டினாங்கன்னு அவனுக்கு தெரியல. அதனால் 4 மணி நேரம் அதை சோதனை பண்ணி அப்புறம் போச்சு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் 2 நாளில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம். அப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சர் 10 நாள் காலவரையற்ற விடுமுறை விட்டார் மாணவர்களுக்கு போராட்டம். அப்படி ஒரு எழுச்சி மாணவர்கள் தொடர்ச்சியாக நடந்தது. அப்படித்தான் இந்த நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய நடத்திட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம கண்காட்சியை நடத்தும்போது எல்லாரையும் இணைக்கணும், எல்லா தமிழர்களில் வேற்றுமையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் திமுகன்னு இல்லாமல் இங்கே மதுரையில் நடக்கும்போது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த கண்காட்சியை தமுக மைதானத்தில் நடத்தினோம். ஸ்டாலின் வந்து பார்த்தார் இங்கே வந்து. அதே மாதிரி காளிமுத்து ஊட்டியில் வந்து அவர் தான் கண்காட்சி தொடங்கி வைக்கிறாரு. இங்கே மதுரை ஆதீனம் அது வரைக்கும் இந்து முன்னணிக்கு ஆதரவாக இருந்தார். அப்போ மதுரை ஆதீனத்தை போய் இங்கே தோழர்கள் ஜோசப் தோழர் இருந்தார், பாலுன்னு தோழர் இருந்தார், தமிழ் பித்தன், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் போய் மதுரை ஆதீனத்தை பார்க்குறோம். மதுரை ஆதீனத்தை சொல்கிறோம். இன்னும் கிளம்பி வந்துட்டார். மதுரை ஆதீனம் இப்போ இருக்கிற ஆதீனம் இல்லை, அதாவது கொஞ்சம் விவரமான ஆதீனம், அந்த ஆதீனம். அவர் உடனே வந்துட்டார். வந்து தூத்துக்குடியில் கண்காட்சி நடத்துகிறோம். அந்த தூத்துக்குடி கண்காட்சியை மதுரை ஆதீனம் தான் அவன் தொடங்கி வச்சார். அப்போ ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுருப்பார், அதை வச்சுக்கிட்டு தான் பேசுவார். துப்பாக்கி வச்சுட்டு பேசுவார், ஒயர்லெஸ் வச்சுட்டு பேசுவார். அவர் அந்த பழைய ஆதீனம் அப்படி தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணும்போது தான் தொடர்ச்சியான பணிகளில் மதுரையில் வந்தும் நிறைய நிகழ்வுகள் அப்படி நடத்தினோம். தொடர்ச்சியாக நடந்தது. அப்போது தமிழ் பித்தன்லாம் நிறைய பாதிப்பு. நான் இப்போது என்னை பற்றிய குறும்படம் இயக்கமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு தோழர்களுக்குள்ளும் தமிழ் பித்தன்லாம் இங்கே ஆற்றிய பணிகள் ஏராளம். எவ்வளோ இப்போ இருக்கிற தமிழ் பித்தனில் அப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு எதுலேயும் முன்னாடி வந்து நிற்பார், எதிர்த்து நிற்பார், போராடுவார். அப்படிப்பட்ட தன்மையில்
வீரியமாக செயல்பட்டவர். ஆகவே தோழர்களே, அந்த காரணம் நம்ம ஐயாவுடைய கொள்கைகள் இன்றைக்கு எப்படி பார்க்குறோம். பெரியாருடைய கொள்கைகள் இவ்வளவு தூரம் வளர்ந்து இப்படி இயக்கம் ஒரு ஆட்சி, இப்போ அதனுடைய திராவிட இயக்கத்தினுடைய தாய் கழகமாக நாங்கள் இருந்து செயல்பட்டாலும், திராவிட கழகமாக அதனுடைய அரசியல் இயக்கமாக திமுக வந்து ஆட்சியில் வந்து இவ்வளோ தூரம் செய்யும் போதும், இவ்வளோ வாய்ப்பு வசதிகளும் இருந்தும் கூட இன்றைக்கு பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு பின்னெழுக்கின்ற பணியை செய்கின்ற போது நம் பணி இன்னும் எவ்வளோ வேணும், எவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோபம், ஆத்திரம்தான் உந்தி தள்ளிக்கிட்டே போகும் ஒவ்வொன்றுலேயும். அந்த வகையில் தான் அந்த செயல்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். அது வித்தியாசமாக செஞ்சால் சீக்கிரம் போய் சேரும். ஏன்னா நமக்கு ஊடக பலம் இல்லை, நமக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பணம் இல்லை. ஆனால் பேசப்படணும். என்ன பண்ணலாம், ஒரு வித்தியாசமாக செஞ்சால் சீக்கிரம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் யோசித்தோம். அந்த கோயம்புத்தூரில் ஒரு கோயில் தெருவில் கோயில் கட்டியிருக்கான், அதை எடுக்க மாட்டேங்கிறான். அந்த இடத்துலையே ஆசிரியர் ஐயா வீரமணி வரவழைச்சி ஒரு கடவுள் மறுப்பு கல்வெட்டு அதுக்கு முன்னாடியே வச்சோம். அதை எடுக்க சொல்லி பக்தர்கள்லாம் 10 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தாங்க. அப்போ ஐயா ஆசிரியர்கிட்ட சொன்னோம். அவர் என்ன சொன்னார், நம்ம உண்ணாவிரதம் நடத்துவோம் அப்படின்னார். உடனே விரதம். ஆனால் உண்ணாவிரதத்தை பெரியார் ஏற்றுக்கிட்டது இல்லை. அது காளித்தனம் உண்ணாவிரதம் இருக்கிறது. காந்தி 10 தடவை 15 தடவை சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாரும்பாங்க. ஒரு தடவை கூட காந்தி செத்ததில்லை. 15 தடவை சாகும் வரை 15 தடவை உண்ணாவிரதத்துக்காக ஒரு தடவை கூட சாகலை. ஸ்டண்ட்டு. அது ஐயா அவருக்கு ஏற்றுக்க மாட்டார். இது பித்தலாட்டம், இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது. அதை விட தொடர் உண்ணாவிரதம் அதை விட பித்தலாட்டம். மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால் விரதம் அப்படின்னு ஒன்று காயின் பண்ணார். அதே மாதிரி நடத்தணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சத்யராஜ் வந்தார். அவங்க அப்பா அங்கே கோயம்புத்தூரில் இருந்த டாக்டர் சுப்பையன், அவரெல்லாம் வந்து தண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஐஸ் கட்டியெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சு கூழாக குடிங்க தண்ணி அப்படின்னு பழமெல்லாம் வாழைத்தாரெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் நிறைய பொருளாக இருக்கும். ஏதோ கடை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கவுங்க பிடிங்கி ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. காலையில் தொடங்கி சாயந்தரம் அதுக்கு போராட்டத்துக்கு ஏராளமாக நான் அடுத்து எப்படின்னா விரதம், அடுத்து எப்படின்னா விரதம்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வசதியான போராட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றையும் யோசிக்கும் போது தான் கஜபூஜைன்னு ஒன்று நடத்துனாங்க. கஜபூஜைன்னா அப்போது மழை இல்லை, அப்போ கொஞ்சம் வறட்சி தமிழ்நாட்டில். உடனே ஒரு சாமியார் வந்துட்டான், அது தீர்த்து வைக்கிறேன், மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு, பஞ்சத்தை நீக்கிறேன்ட்டு. அதுக்கு 108 யானைகளை வச்சு கஜம்னா யானை, 108 யானையை வச்சுட்டு பூசை பண்ணி யாகம் நடத்தி நடத்துறது, ஊர்வலம் நடத்துறது அப்படின்னு அறிவித்தான். அதுக்கு என்னென்னா சாதாரணமாக சொல்லியிருந்தா கூட நமக்கு வேதனை வந்திருக்காது. ஒரு பெரிய பட்டியல் போட்டான் நோட்டீஸ். என்னென்னா 108 யாகத்திலையும் என்னென்ன பொருள் போடுறது அப்படின்னு போட்டால் 108 யாக குண்டம், அதில் முழுக்க பட்டு சேலை, பட்டு வேட்டி, நெய், பருப்பு, தேங்காய் பொருளாக இவ்வளோ லட்சக்கணக்கான ரூபா பொருள். பஞ்சத்து மழை இல்லைன்னு பஞ்சத்தை நீக்கிறேன்னு சொல்கிறவன் இருக்கிற பொருளையும் போட்டு கொளுத்துறான். அப்படிங்கும்போது இதை எவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணுறான், விடக்கூடாதுன்ட்டு உடனே நாங்கள் இது சும்மா சொன்னால் மக்களுக்கு போய் சேராதுன்ட்டு அவன் 108 யானையை வச்சு நடத்துகிறான் அறிவித்தான். கஜபூஜைட்டு. அப்படியா, நாங்கள் 108 கழுதையை வச்சு நடத்துகிறோம், அது நடத்தினா நாங்கள் 108 கழுதையோடு நடத்துவோம் அப்படின்னு அறிவித்தோம். அதே மாதிரி கழுதையெல்லாம் கொண்டு வந்துட்டோம். போஸ்டர்லாம் பார்த்தா கழுதை ஊர்வலம் போடுற மாதிரியே படம் போட்டு போஸ்டர்லாம் போட்டோம். சரியான அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லா பத்திரிகையாளர் கேரளாவிலேருந்தெல்லாம் வந்துட்டான் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம். அப்புறம் காவல்துறை அதுக்கும் தடை பண்ணி நம்ம நிகழ்வுக்கும் தடை பண்ண பின்னாடி தான் அது நின்னது. ஆனால் அது எளிமையாக மக்களுக்கு போய் சேர்ந்தது. அதே மாதிரி ஜெயவர்த்தனை அந்த கொன்று குவிக்கின்ற போது 1000 மண்டையோடுகளோட ஊர்வலம் சொல்லி மண்டையோடு ஊர்வலம் அப்படின்னு பண்ணோம். அப்போ அந்த மண்டையோடுகளை நாங்கள் இப்போது பெரும்பாலும் மண்டையோடு கூட இப்போ அதிகமாக கிடைக்காது. காரணம் மின்மயானம் வந்துருச்சு எரிக்கிறது. அப்போ என்ன பண்ணோம்,
சுடுகாடாக போய் விளம்பரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாக்கு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடுகாட்டிலையும் போயிட்டு மண்டையோடுகளாக போட்டு எடுத்துகிட்டு வந்து அலுவலகத்தில் எங்கள் தோட்டத்தில் கொண்டு வந்து நினச்சி வச்சுட்டு அப்புறம் விளம்பரம் பண்ணோம். உடனே இந்துமணி வந்துட்டான் குறுக்க, சம்பத்து, அர்ஜுன் சம்பத்து வந்துட்டான். இது இந்துக்கள் சுடுகாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க, இது தடுக்கணும். அதில் போய் அதை மண்டையோடு எடுத்தால் அது இந்துவா முஸ்லீமா தெரியாது. அதை வலம்புரி ஜான் எழுத்தாளர் மேடையிலே இதை பேசினார். அப்போ பிரபாகரனுடைய பிறந்தநாளை முதல்ல கோயம்புத்தூரில் நாங்கள் தான் நடத்தினோம். பிரபாகரனுடைய பிறந்தநாள், பிரபாகரன் படமெல்லாம் அவர் எப்பெல்லாம் புலிகளும் போட மாட்டாங்க, பிறந்தநாளெலாம் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நாம் உலகம் தெரியணும், உலகத்து அந்த ஒப்பற்ற தலைவரை நாம் உலகத்துக்கு கொண்டு போவதற்காக பிரபாகரன் பிறந்தநாள்னு போட்டு 84 அதுலேருந்து தொடர்ச்சியாக நடத்தினோம். அப்போது 85வது வருஷம் பிறந்த நாளுக்கு வலம்புரி ஜான் எழுத்தாளர் அவரை கூட்டிருந்தோம். அவர் அப்புறம் இதை சுட்டி காட்டி சொன்னார், இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் ஒரு மண்டையோடு ஊர்வலம் நடத்தினார், அந்த மண்டையோடு ஊர்வலம் எவ்வளவு செய்திகளை நமக்கு சொல்லியிருக்குது. இந்த 1000 மண்டையோடுகளில் எந்த ஒரு மண்டையோடாவது இது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கவுண்டர் ஜாதி பட்டியலினம் ஏன்னா ஒரு மண்டையோடு யாராவது அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு இது கூட அதில் அந்த ஊர்வலத்தில் கற்பிக்குது நமக்கு அப்படின்னு எடுத்து சொன்னார். அது இப்போ எளிமையாக போய் மக்களுக்கு சேர்ந்துச்சு. மாணவர்கள் அது எளிமையாக போனது 2 வகையில். ஈழ பிரச்சனை மக்களுக்கு போய் சேர்ந்து இப்படி மண்டையோடா தமிழர்கள் ஆகிறாங்களே அப்படிங்கிறது ஒன்று. சின்ன குழந்தைகள், சின்ன பசங்களுக்கு எலும்பு மண்டையோடு அப்படின்னாவே ஒரு பயம், அச்சம், பேய் பிசாசு பூதம் ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். அந்த பசங்களுக்கெல்லாம் இந்த மண்டையோட ஒரு விளையாட்டு சாமான மாதிரி ஸ்கூல் பசங்கள்லாம் நான் அலுவலகத்தில் நிறைய போட்டு வச்சுருப்போம், அண்ணா ஒன்று எடுத்துக்கிட்டு போடுவான், அண்ணா ஒன்று எடுத்துக்கிட்டுமா. அவன் புதுசாக பார்க்காத அவன் ஃப்ரெண்டை 4 பேரை கூப்பிட்டு வந்திருப்பான், வாடா காட்டுறேன் அப்படின்னு சத்தம்லாம் அவன் கூப்பிட்டு வருவான். அவன் பயந்து வருவான். இவன் முதல்ல பழகிட்டானா இவனுக்கு அந்த பயம் போயிருக்கும். இந்தாடா எடுத்து பாடுறா அப்படின்னு பந்தாடுற மாதிரி உருட்டிட்டு விளையாடுவானு மண்டையோடுகளை. இப்படி இதுக்கெல்லாம் அது பயன்பட்டுச்சு. அப்படி தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் யோசித்தோம். அப்படி யோசித்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதுக்கு தொடர்ச்சியாக அதனுடைய விளைவு பெரிய மக்கள் மத்தியில் இயக்கம் கொண்டு போனது. அது நல்ல நாம் போய் எந்த கொள்கைக்காக கொண்டு போகிறோமோ அந்த செய்திகளை கொண்டு போனது. இப்படி ஒவ்வொன்றிலும் அதே மாதிரி இப்போ ஐயா பெரியார் அவர்களை வச்சு அப்போ மாட்டுக்கறி விருந்து அப்படின்னு இந்த பசுவதை தடை சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மாட்டுக்கறி சாப்பிட்றது தெருவில் வச்சு. மாட்டுக்கறினா பெரிய விருந்தெல்லாம் கிடையாது, 2 பீஸு மாட்டுக்கறி, 2 ப்ரெட்டு, 2 பீஸு, இதை மட்டும் அடையாளப்படுத்தி ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் கூட்டி வச்சு கொடுப்போம். அதே மாதிரி பன்றிக்கறி விருந்து அப்படின்னு ஒன்று வச்சு நடத்தினோம். பெரியார் ஐயா வச்சு நடத்தினோம். ஐயா வந்திருந்தார். எங்கள் தோட்டத்தில் கோழி பன்றி கூட சேர்த்து வச்சுருந்தோம். அதுலேருந்து பன்றி ஒன்று எங்கள் அண்ணன் அதை கொடுத்தாரு, அதை வச்சோம். அப்போது அது கூட என்னன்னா இப்போ சாதாரணமாக பழகிட்டோம், அது வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் சாப்பிட்றதுங்கிற கூட ஜாதியாக பார்த்தா, பன்றி சாப்பிட்றது ஒரு இழிவாக பார்த்தா, பட்டியலின மக்கள் சாப்பிடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக அதை ஒரு விளம்பரம் பண்ணி செய்தோம். இப்படி ஒரு செய்யக்கூடிய பணிகளில் அதே கருத்தை ஒரு எளிமையாக பரவலாக போய் சேர்ந்ததுக்காக வித்தியாசமாக யோசிச்சு. அதே மாதிரி தான் ரயில் மேட்டுப்பாளையத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஊட்டிக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே மலை ரயில் அதை தனியாருக்கு விட்டுட்டாங்க, அதை போராட்டம் பண்ணி நிறுத்தணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பேசஞ்சர் ரயில் அது நிறுத்திட்டாங்க. போராட்டம் பண்ணி அதை விட்டோம். விட்டால் மக்களுக்கு தெரியல, ரொம்ப நாள் இல்லாமல் போனதுனால மக்கள் கூட்டம் இல்லை. அப்போ கூட்டம் இல்லாதனால உடனே இது ஒரு சாக்காக வச்சு வருமானம் இல்லை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணான். நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் 100 டிக்கெட் வாங்கி மேட்டுப்பாளையத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பஸ்ஸில் போனால் இத்தனை ரூபா, இதில் போனால் இவ்வளவுதான், இவ்வளோ மிச்சமாகுது, இந்த போங்க, வேணாம் இப்போ இலவசமாக போங்க, இந்த டிக்கெட்டுன்னு தான் போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த 2 பக்கமும் அந்த கொடுத்து அந்த ரயிலை காப்பாற்றணும்.
அந்த ரயில் தொடர்ச்சியாக இப்போ ஓடுது. இப்போ நிறைய ரயில் பெரிய அளவில் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி தான் கேரளா சேலம் ரயில்வே கோட்டம் அது அமைக்கும் போதும் அது பாலக்காடு டிவிஷனில் இருந்துச்சு. முழுக்க மலையாளி பெரிய அளவில் மலையாளி தான் இருந்துச்சு. அப்போ அதை கோயம்புத்தூர் சேலத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சியும் இணைச்சோம். இப்போது எல்லா கட்சியுமே அதிமுக கூட ஒரே ஆட்டோவில் அதிமுக கொடி இருந்துச்சு, திமுக கொடி இருந்துச்சு, மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சு பிஜேபி கூட சேர்த்துக்கிட்டோம். அதில் வந்தான் சேர்த்துக்கிட்டோம். ஒருத்தர் கூட விடாமல் சேர்த்து வச்சு அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அதே ஓணத்தன்னைக்கு கரெக்டாக ஓணத்தன்னைக்கு ரயில் நிறுத்தணும். ஏன்னா ஓணம்தான் மலையாளிக்கு மிகப்பெரிய முக்கியமான நாள். ஏன்னா வடநாட்டு டெல்லியிலேருந்து பூரா அவங்க வர்றது அந்த ஓணத்துக்கு. அப்போ போய் நிறுத்தினோம். ஓணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்தினோம். இங்கே நாங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள் நிறுத்தினோம். சேலத்தில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் நிறுத்தினார். 2 பக்கம் நிறுத்தின உடனே அச்சுதானந்த முதலமைச்சர் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து சென்னைக்கு வந்து முதலமைச்சர் கருணாநிதியோட கலைஞரோட உட்காந்து பேசி அன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் பேசி அந்த சமரசம் ஆகி இல்லை. ஏன்னா சேலம் ரயில்வே கோட்டம் அமைஞ்சாலும் கூட அவனுக்கு முக்கியமான 3 நிலையங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. இந்த 3மே வர்த்தகம் அந்த வருமானமுள்ள ரயில்வேக்கு வருமானமுள்ள இடம். அதை வேணுங்கிறான். அதுக்காக போராட்டம் பண்ணி அது இல்லாமல் பண்ணி 3மே சேலம் ரயில்வே கோட்டத்தை இருக்கிற மாதிரி வச்சு இன்றைக்கு அது வெற்றி அடைஞ்சோம். என்னதான் அதெல்லாம் வச்சு வாங்கி இன்றைக்கி சேலம் ரயில்வே கோட்டம் அமைத்து போராடி வாங்கியிருந்தாலும் கூட இங்கே வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ரயில்வே துறையில் தான் ரொம்ப வஞ்சிக்கப்படுறோம், கடுமையாக வஞ்சிக்கப்படுறோம். உங்கள் பகுதி தென் மாவட்டங்களில் பார்த்தா நிறைய செய்திகள் வரும். நிறைய இன்னும் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்தில் வச்சுக்கிட்டு பாதிக்கு மேலே ரயில்வே துறையில் நமக்கு இந்த பகுதியில் ரயில்வே வாய்ப்புகள் வசதிகளே கிடையாது. எல்லாம் இப்போ தென் மாவட்டம் கோயம்புத்தூருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ரயில்வே இல்லை. ஒரு அகல மீட்டர் கேஜ் ரயிலாக இருந்துச்சு. அதுக்கு கடுமையாக போராட்டம் பண்ணோம். அது வைகோ அவர்கள் இடத்துல 50,000 கையெழுத்து வாங்கி வைகோகிட்ட கொடுத்து அவர் போய் லல்லுகிட்ட கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் அது அகல ரயில் பாதையை அறிவித்து போட்டாங்க. பொள்ளாச்சியிலும் திண்டுக்கல் வரைக்கும் போட்டாங்களே தவிர ரயில் விடலை. மீட்டர் கேஜாக இருக்கும்போது கூட 8 ரயில் ஓடிச்சு. இப்போது ப்ராட் கேஜ் பண்ணியாச்சு, ரயில் விட மாட்டேங்கிறான். ரயிலே இல்லை. தென் மாவட்டங்களுக்கு ரயிலே கோவையிலேருந்து ஈரோடு, திருப்பூர். காரணம் 2வது இங்கிருந்து தான் வேலை வாய்ப்புக்கு நிறைய இளைஞர்கள். இப்போ வடநாட்டுக்கு நிறைய ரயில் விடுறான், வடநாட்டுக்கு விடுறான் ரயில். அதனால் நிறைய வடநாட்டு இளைஞர்கள் நிறைய வர்றாங்க, வேலைக்கு இங்கே வர்றாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் ரயில் விட்டால் நம்ம இளைஞர்கள் நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனாலேயே ரயிலை விட மாட்டேங்கிறான், இங்கே விட மாட்டேங்கிறான். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இது மெட்ரோ ரயில் கேட்டாங்க, மறுத்துட்டான். மெட்ரோ ரயில் மறுத்துட்டார் மோடி. யார் பயன்பட போகிறா? அது மெட்ரோ ரயிலை பயன்படுத்துறது மக்கள் தானே. அந்த மக்கள் யார்? திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற போகிறவன் தானே அதுக்குள்ளேயும் போக போகிறா, இந்துக்கள் தானே. அது திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றியே நிற்கிறவன் இந்த மெட்ரோ ரயில் உடனே பேச மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். வஞ்சிக்கப்படுறோம். அப்படி எல்லா வகையிலும் பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் கொடுமைன்னு கொடுமை. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இளைஞர் செத்தது தான். இதுக்கு எவ்வளவு மக்களை வளர்ச்சி பாதையில் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் முதன்மையான மாநிலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கல்வியில், பொருளாதாரத்தில், பெண்கள் வேலைக்கு போகிற பட்டியலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை இறப்பு, தாய் பிரசவ காலத்தில் குழந்தை இறப்பது சுகாதாரத்துறையில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது. எந்த தமிழ்நாடு கொடுக்குற வரியில் 10% கூட திருப்பி நமக்கு வராத தமிழ்நாடு. எல்லா வகையிலும் முதன்மையாக இருக்கிறோம், எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கிறோம். நமக்கே அந்த நாம் சம்பாதிக்கிற உற்பத்தி செய்கின்ற அத்தனை தொகையும் நமக்கே உரியதாக இருந்தால் டெல்லிக்கு கட்டாமல், ஒன்றியத்துக்கு கட்டாமல்
முழுமையாக நம்முடைய பணமாக இருக்குமானால் நமக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் இப்படி அவங்க தராமலேயே இது ஒரு பெரிய அமித்ஷா சொன்னது போல இந்த தமிழ்நாடு இது இப்போ மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது, ஒப்பிட்டால் ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடணும், அவ்வளோ வளர்ச்சிக்குரியது என்று சொன்னார்ல. அந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி நமக்கு ஒன்றிய அரசு நிதி தராமலேயே இவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு வளர்ந்துருக்கோம்னு சொன்னால், முழுமையாக நாமே பெற்றிருந்தால் நாம் முழுமையாக அந்த வாய்ப்பு நமக்கே இருக்குமானால் நாம் எந்த நிலையில் தமிழ்நாடு வளர்ந்துருக்கோம். அப்போ தான் நாவலர் நெடுஞ்செழியன் பேசுவார். அப்போ திமுக இருக்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பேசுவார். அப்போ தனித்தமிழ்நாடு கொள்கையே கொஞ்சம் வலுவாக சொல்லிட்டு இருந்த காலம். அப்போ தமிழ்நாட்டில் என்ன இப்போ எந்த பார்த்திங்கன்னா இதில் இங்கிலாந்தில் இரும்பே கிடையாது. அது சொல்லும்போது சொல்லுவார், ஒரு குண்டூசி செய்யக்கூடிய இரும்பு கூட இல்லாத இங்கிலாந்து இன்றைக்கி உலகம் பூரா எந்திரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இது நெல்லிக்காய் அளவு, எலுமிச்சங்காய் அளவு நிலக்கரி இல்லாத ஜப்பான் உலகத்துக்கே இன்றைக்கி உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, நிலக்கரியே இல்லாது. அதே மாதிரி கடலே இல்லாத நாடுகள் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றையாக சொல்லுவார். கடல் இல்லாத நாடு இன்றைக்கு செழிப்பாக இருக்குது. நிலக்கரியே இல்லாத ஜப்பான், அதே மாதிரி வெறும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற ஸ்பெயின், அங்கே வெறும் பால் சம்பந்தமான தொழில் மட்டும்தான். அது இன்னைக்கு உலகம் முழுக்க பால் பொருளை தரக்கூடிய ஒரு பெரிய நாடாக இருக்குது. சுவிட்சர்லாந்து வெறும் சுற்றுலா மட்டுமே இருக்கக்கூடிய நாடு. அது இன்றைக்கு உலகத்தில் உள்ள பணக்கார நாடுகளில் முதன்மையாக இருக்குது. இதெல்லாம் சொல்லுவார். நிலக்கரி இல்லாத ஜப்பான், குண்டூசி அளவு இரும்பில்லாத இங்கிலாந்து, கடல் இல்லாத ஸ்பெயின், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் கடல் இருக்குது, சுற்றுலாவுக்கு மலை பிரதேசம் கொடைக்கானல் இருக்குது, ஊட்டி இருக்குது, நிலக்கரி இருக்குது, இரும்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆறு தாமிரபரணி இருக்குது, வைகை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தஞ்சை தரணி இன்றைக்கு இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலினுடைய ஆட்சியில் என்றும் இல்லாத அளவுக்கு நெல் விளைந்து 2-3 மடங்கு அதிகமாக விளைச்சல் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட அறிவு ஒன்று தான் இல்லை அப்படிம்பார் நாவலர் நெடுஞ்செழியன். எல்லாம் இருக்குது, அறிவு ஒன்று தான் இல்லை அப்படிம்பார். அதுதான் உண்மை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நமக்கு இதை பின்தள்ளுவதற்கு, நம்மை முடக்குவதற்கு, நமக்கு சேர வேண்டிய பார்த்தீங்கன்னா கல்வியில் நமக்கு வர வேண்டிய பணத்தை தராமல் 2000 கோடி நமக்கு வரணும், தரணும், நியாயப்படி தராமல் நீ இந்தி ஏற்றுக்கிட்டா தர்றேன், நீ புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா தர்றேன், நவோதயா பள்ளிகளை திறந்தா தர்றேன் அப்படின்னு ஒரு நிபந்தனைகள். அது துணிச்சல் மிக்க தைரியமான நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் இந்தி ஏற்றுக்க மாட்டேன், நான் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன் என்று அறுதிட்டு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை முடக்கி பின்னுக்கு தள்ள பார்க்கின்றார்கள். உரிமைகளை நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு முழுக்க இன்றைக்கு அதிகாரம் நீதிமன்றத்தில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் மாநிலத்தையும் ஒடுக்க பார்க்குறாங்க. ஊடகங்கள் எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நம் தமிழர்கள் மத்தியில் நல்லாட்சி நல்ல செய்திகள் இருந்தாலும் அதையெல்லாம் இல்லாமல் எதிரான செய்திகள் மட்டுமே கொடுத்து இன்றைக்கு முடக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது விளக்கேற்றுவதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அதே இளைஞர் இன்றைக்கு அநியாயமாக அந்த சாவை நாம் யாருமே ஆதரிக்க மாட்டோம், வரவேற்க மாட்டோம். அது மிகப்பெரிய அளவில் நாம் அனுதாபப்படுறோம். ஆனால் அந்த இளைஞர் அங்கே விளக்கு ஏற்றலேங்கிறதுக்காக சாகிறாரு. அவர் அதை விட முக்கியமாக அந்த கோயிலுக்குள்ளே, திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ளே முருகன் பக்கத்தில் போய் தொட்டு பார்த்து முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுற உரிமையும் நமக்கு வேணும் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து போராடி இருப்பாரா? ஏன் இன்னும் சொல்ல போனால்
விளக்கேற்றணுங்கிறதுக்காக நம்ம சூத்திர இளைஞர் ஒருத்தர் செத்து போனாரு. இது வரைக்கும் அதுக்காக ஒரு பாப்பா ஒரு நகத்தையாவது இழந்திருப்பானா? சாகணும்னு சொல்லலை, ஒரு மயிரையாவது இழந்திருப்பானா? மொட்டை அடித்தாலும் நாம தான் அடிச்சுக்கிறோம். பாப்பா மொட்டை அடிக்கிறது இல்லை, மொட்டையை கூட மயிரை கூட அவன் பக்திக்காக இழக்கிறது இல்லை, பார்ப்பனர்கள் இழக்கிறது இல்லை, நாம் இழக்கிறோம். ஆனால் இது எதற்காக? நாம் பின்னுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சங்கு கூட்டம் இன்னைக்கு இவ்வளவு செய்யறது காரணம் உண்மையிலே நம்முடைய பக்தியை வளர்ப்பதற்கா? அந்த பக்தி இந்து மதத்தை இந்த பார்ப்பன அல்லாத மக்களுடைய நன்மைக்காகவா? இல்லை, அவனுடைய நன்மைக்காக நம்மளை போராட தோன்றான், நம்ம போராடுவதற்கு தோன்றான், தொடர்ச்சியாக தோன்றான், ஒவ்வொரு நிலையிலையும் தோன்றான். நேற்று கோயம்புத்தூரில் நேற்று ஒரு போராட்டம் நடத்திட்டு தான் வர்றோம். போராட்டம் பண்ணி நேற்று சாயந்தரம் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இருந்துட்டு தான் வர்றோம். அங்கே என்னென்னா ஒரு கல்லூரியில், அரசு நிதி பெறும் கல்லூரி, அந்த கல்லூரியில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் உலக பன்னாட்டு அரங்கு ஒன்று நடத்துகிற ஆய்வரங்குன்னு சொல்லி, சிந்து நாகரிகங்கிறது திராவிட நாகரிகம். அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜான் மார்சல் அதை சொல்லி அந்த சிந்து நாகரிகம் திராவிட நாகரிகம் என்பதை அறுதிட்டு சொன்னேன். இன்றைக்கு எப்படி கீழடியில் கிடைச்ச அத்தனை பொருளுக்கும் முதல்ல பார்த்தது சிந்து, அதே மாதிரி தான் கீழடியில் இருக்கு. அது என்னன்னா, ஏன் பார்ப்பனர்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா, கீழடி ஏன் அது மேலும் தோண்டுவதற்கோ அதை விரிவாக்குவதற்கோ பார்ப்பனர் சங்கி கூட்டம் ஒன்றிய கூட்டம் அனுமதிக்க மறுக்கின்றதுக்கு என்று சொன்னால், அங்கே அவன் எதிர்பார்த்தது இல்லை, அவன் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. அங்கே அவன் எதிர்பார்க்கறது லிங்கம் கிடைக்குமா, அங்கே ஏதாவது வேல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தான். ஒன்றும் கிடைக்கல, அங்கே எதுவும் கிடைக்கல. முழுக்க திராவிடர்களுடைய நாகரிகத்துக்கான பொருள்கள் தான் அங்கே முழுக்க அங்கே வந்தது, கிடைச்சிருக்கு. அதனால் அவனால் அதை விரிவாக்க அனுமதிக்க மாட்டேங்கன்னா கிடைக்கல. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரஸ்வதி நாகரிகம் அதுதான் காரணம். பார்ப்பனர்கள் ஆரியர்கள் என்று சொன்னால் அவர்கள் கைபர் கணவாய் வழியாக உள்ளே வந்தவர்கள், ஆசியாவிலே நுழைந்தவர்கள், இந்தியாவுக்குள் நுழைந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் அதை மறுத்து இங்கேயே வாழ்ந்தவர்கள் என்று அறிவிட்டு சொல்வதற்காக சரஸ்வதி என்ற ஒரு நதியை சொல்லி சொல்கிறார். நேற்று அதுக்காக ஒரு ஆளுநரை அதுக்குன்னே விட்டு வச்சுருக்கான் தமிழ்நாட்டில். நம்மளை பின்னுக்கு இழுக்கவும், நம்ம கடிவாளம் போடவும், தடுக்கவும், வளர்ச்சியை தடுக்கிறதுக்குன்னே அவர் நேற்று பேசுகிறார். சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்துச்சு, அது காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு, அந்த நதி ஓரம்தான் ஒரு நாகரிகம் இருந்தது, அந்த நதி அழிஞ்சாலும் இந்த நாகரிகம் இன்னைக்கு உலகம் பூரா பரவி தான் இருக்குது அப்படிங்கிறான். உலகம் பூரா பரவி இருக்கு. என்ன அர்த்தம்? பார்ப்பன ஆரிய கூட்டம் உலகம் பூரா பரவி இருக்குது, ஆரிய நாகரிகம், ஆரியர்களுடைய கலாச்சாரம் பரவி இருக்கு, சமஸ்கிருதம் தான் முதன்மையான மொழி என்று பரப்பியிருக்கான். பாரதி காலத்திலிருந்து இப்போ அடுத்து பாரதியை கொண்டு வந்துட்டான். அதுக்காக நம்மால் ஒருத்தர் விட்டுட்டாங்க. நம்மால் ஒருத்தர் விட்டுருங்க, ஒரு சூத்திரனை, கூலிக்கு ஒரு மாரடிக்கிற ஒரு சூத்திரன், அதாவது செந்தமிழனா ஈழத்தில் போய் நல்ல வேலை. இப்போ காலையில் தான் பேசிட்டு வந்தோம் கதிரவன் நானும். ஏஐ தொழில்நுட்பம் இப்போ சமீபத்தில் வந்துச்சு. இதை மட்டும் 2009 வந்திருந்தா அப்படியே உண்மையிலேயே ஆமை கறியில் சாப்பிட்ற மாதிரி ஏஐயில் கொண்டு வந்திருப்பாரு. இப்போ கடைசியில் மான் கறியில் ஊறுகாய். உலகத்தில் யார் எந்த ஊறுகாய் கண்டுபிடிச்ச மாமி கூட, நிர்மலா மாமியை கூட கேட்டால் கூட இப்படி ஒரு ஊறுகாய் அந்த மாமியால் பார்த்துருக்க முடியாது. மான்கறி ஊறுகாய் இனி என்னென்ன வரப்போகுதோ. காரணம் என்னென்னா, அந்த ஆளுக்கு என்னென்னா அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், அவரை பற்றி எது தப்போ ரைட்டோ அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கணும், விமர்சிச்சுட்டு இருக்கணும், கிண்டல் பண்ணிட்டு இருந்தாலும் தன்னை பற்றியே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி. அவருக்கு உடனே ஒரு கிடப்பாறை, அந்த ஆள் கிடப்பாறை என்னாச்சுன்னு தெரியல, அந்த கிடப்பாறை எப்போ மழுங்கி போச்சுன்னு தெரியல. பார்ப்பன கிடப்பாறை எடுத்துக்கிட்டு வருவாராம். அது ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த பார்ப்பன கிடப்பாறையால் முடியாமல் தாண்டா இன்னைக்கு திணறிட்டு இருக்கான். அந்த பார்ப்பன கிடப்பாறை இந்தியா பூரா செல்லுது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் அது காணாமல் போகுது, அந்த கிடப்பாறையால் பயன்பாடு இல்லாமல் போகுது.
ஆனால் என்ன திமிரு இருக்க முடியும்? அதை பார்ப்பன கிடப்பாறை எடுத்துக்கிட்டு வருவாராம். அதை எந்த அளவுக்கு அதுக்கு பாரதிய அது கம்யூனிஸ்டுகள் கூட உடனே அவங்க குறுக்க வர்றாங்க. நமக்கு அதுதான் வருத்தம். நம்ம தோழமையாக இருக்க வேண்டிய அமைப்புகள் நம்ம யாரை சீமான விமர்சனம் பண்ணுறோம், அதுக்கு பாரதி பற்றி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்போது அவங்க கம்யூனிஸ்டுகள் என்ன எப்போ பேசியிருக்கணும்? சீமான் அது சொல்லும் போதே பேசியிருக்கணும். பார்ப்பன கிடப்பாறை எடுத்துக்கிட்டு பெரியார் கோட்டையை, பெரியார் உருவாக்கிய திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்லும் போதே இவங்க தலையிடணும் பேசியிருக்கணும். அப்போ அவங்க அறிக்கை விட்டுருக்கணும். அப்போ விட்டுட்டு நம்ம தோழர்கள் சீமானுக்கு பதில் சொல்லி, சீமானுக்கு பதில் சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும்? பாரதி சொன்னால் தானே பதில் சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? பாரதி உடனே செந்தமிழ்நாடுன்னு போதும் இல்லைன்னு பாடியிருக்காரு. அது எல்லாமே ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அதே பாரதி மாறின்னு சொல்கிறாரு. ரெண்டும் இருக்குது. தமிழை வாழ்த்தினார்னு இருக்குது. அந்த தமிழ் சமஸ்கிருதத்தின் மூலமாக தான் வந்தது, அதிலிருந்து வந்தது தான் அது என்பதும் சொல்லப்படுது. அப்போ ரெண்டு வகையாக சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒன்று கஞ்சா அடிச்சிக்கும் போது ஒன்று சொல்லியிருப்பார், கஞ்சா இல்லாமல் ஒன்று சொல்லியிருப்பார். அதுதான் அர்த்தம். பாரதி இவர் மாதிரி தான். அவரும் கஞ்சா இருக்கும்போது ஒன்று சொல்கிறது, கஞ்சா இல்லாத போது ஒன்று சொல்கிறது. அப்படி தான் அந்த அவருடைய பாடல் பூரா இருக்குது. அதனால தான் 1000 உண்டெங்கு ஜாதி அந்நியர் புகுதல் இப்போ புகுதல் என்ற நீதி. ஐயா தான் கேட்டார், 1000 ஜாதி இருந்தால் வரத்தாண்டா செய்வான், நீ ஏன்னா 1000 பிரிஞ்சு கிடக்கிற, அவன் வரத்தான் செய்வான், அந்த அந்நியன் போதான் செய்வான் அப்படின்னார் ஐயா. 1000 ஜாதியாக பிரிஞ்சு இருப்பாராம், ஆனால் யாரும் உள்ளே வரக்கூடாதான். இப்படியெல்லாம் சொல்லும்போது தான் தோழர்களை இப்படி தொடர்ச்சியாக எதுக்குன்னா இதெல்லாம் இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா பாரதியார் தமிழை செந்தமிழ் நாடுன்னு போதிலையும் பாடினார், தமிழை வாழ்த்தி பாடினார், தமிழுக்காக அப்படி எழுதியிருக்கார் இப்படி எழுதியிருக்காருன்னு எல்லாம் சீமான் சொல்கிறாருல்ல, அது எந்த பாப்பானாவது ஏற்றுக்கிறானா? பாரதியார் சொன்னார்னு எந்த பார்ப்பனர்களாவது அந்த கவிதைகளை எங்கேயாவது சொன்னதுண்டா? இன்னும் சொல்ல போனால் அந்த பார்ப்பனுடைய தலைவர் சங்கராச்சாரியார், இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார். அந்த சங்கராச்சாரியார் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்துட்டே இருக்கிறாரே, எந்திரிச்சு நிற்கல, எல்லாரும் நிற்கும் போது உட்கார்ந்துட்டே இருக்க. தமிழை கொச்சப்படுத்தும் போது மதிக்கவே இல்லையே, பாடும்போது அவமானப்படுத்தினாரே சங்கராச்சாரியார். பாப்பான் நீ உன்னை விட்டு பெரியாரை இடிக்கும்போது கைதட்டுறான், கொண்டாடுறான். நீ சொல்கிற தமிழை பாரதியார் சொன்ன போது எந்த பாப்பான் எடுத்துக்கிட்டான், எந்த கொண்டு வந்தான்? அதை தூக்கி பிடிச்சி பாடுறானா, பேசுகிறானா? இல்லையே. பாரதியாரை வாழ்த்தி பாரதியார் எல்லாம் பண்ணுவான், பாரதியார் சொல்கிற தமிழை ஏற்றுக்க மாட்டான், பாப்பான் ஏற்றுக்க மாட்டான். ஆகவே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, நம் மத்தியில் இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அவர்கள் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு வீழ்த்த வேண்டும். வீழ்த்தினாதான் சங் பரிவாரனுடைய பார்ப்பனுடைய எண்ணம் நிறைவேறும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏன் வீழ்த்தணும்னு நினைக்கிறான்? என்ன காரணம்? பெண்கள் அவங்க வைத்திய வர்ணாசிரம தர்மத்தின்படி அவன் நிறைய மீம்ஸ் வருதில்ல, எத்தனை பாப்பான் பேசுகிறான், பெம்மாநாட்டிகள்லாம் வேலைக்கு போகக்கூடாது, பொம்பளைகள்லாம் வீட்டோடு இருக்கணும், அப்படி இப்படின்னு எத்தனை வருது, மனு தர்மத்தில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்ப்பனர்கள் எவ்வளவு பாப்பான் சொல்லி இப்போவும் இத்தனை காலத்துக்கு பின்னாடியும் வெளிப்படையாக பேசுகிறாங்க பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் அடங்கி ஒடுங்கி வீட்டில் அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனு தர்மத்துக்கு எதிராக இந்த ஆட்சியில் பெண்கள் முழுக்க இந்தியாவிலேயே 53% பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. வேலைன்னா சும்மா கூலி வேலை இல்லை, நல்ல கௌரவமான அரசு வேலை, பெரிய பதவி உள்ள வேலை, பெரிய சம்பளம் உள்ள வேலை, ஒரு மரியாதை உள்ள பணிகளுக்கு இன்றைக்கு குடும்ப பெண்கள் அத்தனை பேரும் செல்லக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இதை ஒழிக்கணும், இதுதான். அதே மாதிரி கல்வி, எல்லாருக்கும் கல்வி. அவன் என்ன நினைக்கிறான்? விஸ்வகர்மா திட்டம்னு எதுக்கு கவர்ச்சி? பழைய கொள்கை, பழைய இதுதான் குலக்கல்வி திட்டம்தான். காலையில் ஒரு வேலை காலையில் வேலை செய்யணும், மதியம் படிக்கணும்,
ஒரு நேரம் படிப்பு, ஒரு நேரம் வேலை. இதுதான் குலக்கல்வி திட்டமாக ராஜாஜி கொண்டு வந்தார். அதை நவீனமாக விசுவகர்மா திட்டம் அப்படின்னு கொண்டு வரப்பா. அது என்னன்னா 3 லட்ச ரூபா கொடுக்குறோம், நீ அப்பந்தொழிலே பண்ணு. மகன், அது மகன் பண்ணாதான் 3 லட்சம் கொடுப்பாராம். வேற யாராவது அந்த வேலை வேற யாராவது முடிவெற்ற வேலை, அது யார் வேணால் பண்ணலான்னு யாராவது போய் நான் பண்ணுறேங்க, நான் சலூன் வைக்க போகிறேன் அப்படின்னு உங்கள் அப்பா என்ன வேலைன்னு கேட்பார். எங்கள் அப்பா அந்த அப்போ உனக்கு கிடையாது. உங்கள் அப்பா முடிவெட்டினாதான் உனக்கு 3 லட்சம். அப்போ என்ன காரணம்? அதுக்கு மேலே படிக்காத, நீ படிக்காத, படிப்பை நிறுத்திட்டு இந்த வேலையை செய்யி அப்படி என்பது தான். அப்போ படிப்பை நிறுத்தணும், மேலே மேலே எல்லாரும் படிக்கிறத நிறுத்தணும். இப்படி ஒரு நவீனமாக. ஆனால் தமிழ்நாட்டில் அது நிறைவேற்றலை. விஸ்வகர்மா திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கலை. அதனால் இப்போ இந்த ஆட்சியை கவிழ்த்தை தீர்வது, இதெல்லாம் காரணம் இருக்குது. பொதுவாக மக்கள் இடத்துல அவன் சொல்கிறது வேறு. ஆனால் சங்கிகளினுடைய நோக்கம் இது. அவர்களுடைய மனு தர்மத்தின்படி அவர்கள் அமைக்கின்ற ஒரு வர்ணாசிரம் அடிப்படையில் அமைக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு திட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குதே. பெண்கள் வளர்கிறாங்களே, எல்லா சமூகமும் வேலை வாய்ப்பு பெறுறாங்களே, படித்து மேலே போயிட்டு இருக்காங்களே என்பதால் தான் இந்தியை கொண்டு வர வேண்டும் நினைக்கின்றார்களே, தடுக்கப்படுதே. இதெல்லாம் இந்த காரணங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தமிழ்நாட்டை உரிமைகளற்ற மாநிலமாக ஆக்கினாதான் இவங்க வழிக்கு வருவாங்கன்ட்டு ஒரு பக்கம் பொருளாதாரத்தை முடக்குவது, உரிமைகளை பறிப்பது என்ற தன்மையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் விளக்கி பேசுவதற்காக மதிப்புக்குரிய அம்மா அவர்களும் இங்கே நமது வீரகுமார் தேரடி அவர்களும் வந்திருக்கின்றார். அவர்களுடைய யூடியூப்பில் பார்த்துருக்கோம். சிறப்பாக இப்போ இந்த தலைமுறை இளைஞர்கள் பார்த்தா பெரியாரை நேசிப்பதற்கு இவர்களெல்லாம் காரணம். இவங்க எடுத்து தரக்கூடிய செய்திகள் அவ்வளவு லட்சக்கணக்கில் மக்களிடம் சேருது, எளிமையாக போகுது. அதை அவர்கள் வாயிலே நாம் கேட்பதற்கு வாய்ப்பை தமிழ் பித்தனும் தோழர்களும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். நாம் தொடர்ந்து அவருடைய உரையை கேட்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றனர்.